நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு, உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறு. இயேசு வழியாக வந்த மீட்பிலே கடவுளுடைய அன்பும் இரக்கமும் வழிந்தோடியதை உணர்ந்து நமது அனுபவமாக்க திருச்சபை இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித பௌஸ்தீனா என்ற புனிதை மூலம் வெளிப்படுத்தப்பட்ட இந்த இறை பக்தி முயற்சி பாவிகளுக்கு மன்னிப்பை இயேசு வாரி வழங்குகிறார் என்ற உண்மையை உணர்த்துகிறது. இறை இரக்கத்தின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை, நண்பகல் 3 மணிக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம், இதெல்லாம் உடன் அடங்கிய ஜெப கொத்து இந்த பக்தி முயற்சியை செய்வதற்கு நமக்கு உதவுகிறது. ஆனால் அடிப்படையிலே இயேசு வழியாக வந்த மீட்பை இது உணர்த்துகிறது. நாம் பாவிகள், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும். அந்த மன்னிப்பு முழுமையாக கடவுள் அன்பை உணர்ந்து கொள்ள நமக்கு உதவுகிறது என்ற உண்மையெல்லாம் இந்த பக்தி முயற்சி நமக்கு உணர்த்துகின்றது. கடவுளோடு இருக்கிற தொடர்பிலே இயேசுதான் நமக்கு முதன்மை. அவர் வழியிலே நாம் நடந்தால் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்கின்றோம். விலகி செல்கின்ற பொழுது பாவம் செய்கின்றோம். ஆனால் திரும்பி வந்து கடவுளுடைய அன்பை அனுபவிக்க திரு அருட்சாதனங்கள் நமக்கு உதவுகிறது. இயேசு ஏற்படுத்திய அந்த அருட்சாதனத்தை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் கூட சொல்கிறது. ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற அந்த அருட்சாதனம் கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு வாரி வழங்குகிறது. பயன்படுத்திக் கொள்வோம். அந்த இரக்கத்தை அனுபவமாக மாற்றுவோம். கடவுளுடைய இரக்கம் நமக்கு தேவை. எப்பொழுதெல்லாம் அதை உணர்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் மீது மதிப்பும் ஆழ்ந்த அன்பும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வும் நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நாமும் கடவுளோடு நெருக்கமாக இருப்போம். இயேசு வழியாக அந்த மீட்பை பெற்றுக்கொள்வோம். இறை பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.